ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மினி சிஏ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட தீம் என்னங்கிறத கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கலாம். அதாவது வரப்போகிற 2025 வரப்போகிற குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 அண்ட் விஏஓ இந்த 3 எக்ஸாம் தான் நம்ம லைஃப்லேயே லாஸ்ட் எக்ஸாம் அப்படின்னு நினச்சி தான் படிச்சுட்ருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மினி சிஏல ஃபஸ்ட்டு சிஏ என்னன்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து 3வது முறையாக பிரதமரான இந்தியாவின் 2வது பிரதமர் யார்? அதாவது தொடர்ந்து கண்டினியூஸாக 3வது டைம் பிரதமர் ஆயிருக்காரு. அவர் இந்தியாவிலேயே 2வது பிரதமர். இதுக்கு முன்னாடியே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா 3 முறை பிரதமராக இருந்திருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ரீசெண்ட் சிஏ என்னன்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து 3வது முறையாக பிரதமரான இந்தியாவின் 2வது பிரதமர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திரு நரேந்திர மோடி அவர்கள் தான். சரிங்களா? ஸோ இவர் பார்த்தீங்கன்னா 18வது மக்களவை தேர்தலில் 3வது முறையாக பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. 18வது மக்களவை தேர்தல், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இவர் 3 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டான்னு சொல்லியிருக்கேன். எந்தெந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 2014, 2018, இப்போ 2024. சரிங்களா? 3வது முறையாக 2024 நடைபெற்ற தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இது இல்லாமல் இதில் நீங்கள் ஸ்டாட்டிக் ஜிகே இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸோட ஸ்டாட்டிக் ஜிகே லிங்க் பண்ணி படிச்சிங்கன்னா தான் கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாமில் நிறைய ஸ்கோர் பண்ண முடியும். அதாவது ஜிகே பாட்டில் நிறைய ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இதில் ஸ்டாட்டிக் ஜிகே என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3 முறை பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்திய பிரதமர், 2வது இந்திய பிரதமர் தான் நரேந்திர மோடி. முதல் இந்திய பிரதமர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தைகள்லாம் அன்போட மாமான்னு சொல்லி அழைக்கக்கூடிய திரு ஜவஹர்லால் நேரு தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட முதல் பிரதமர். அது இல்லாமல் 3 முறை பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதமர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. ஃபர்ஸ்ட்டு ஜவஹர்லால் நேரு, 2வது தான் திரு நரேந்திர மோடி. அதே மாதிரி இவர் எப்பப்பெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 1952, 1957, 1962 இந்த 3 வருஷங்கள்லையும் பார்த்தீங்கன்னா திரு ஜவஹர்லால் நேரு அவர்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கான ஒரு கொஸ்டின், இந்த 18வது மக்களவை தேர்தல் பார்த்தீங்கன்னா 2024 நடைபெற்றிருக்கு. இந்த 18வது மக்களவை தேர்தலில் திரு நரேந்திர மோடி எந்த கூட்டணி மூலமாக வெற்றி பெற்றாங்க? அதாவது பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி பாஜகன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவர் ஒரு 3 கட்சிகள் சேர்ந்து ஒரு கூட்டணி ஒரு பேர் வச்சாங்க. ஸோ அந்த கூட்டணியோட பேர் தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். அது இல்லாமல் 2வது கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மக்களவை தொகுதி, இந்தியாவில் மக்களவை தொகுதி தற்போது எவ்வளோ இருக்குது? இந்த மக்களவை தொகுதியில் எவ்வளோ தொகுதிகளில் வெற்றி பெற்றால் பிரதமர் ஆகலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். நானும் உங்களுக்கு ஆன்சரை கமெண்டில் பின் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் டிஎன்பிஎஸ்சி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.